ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். எக் பப் செய்யறதுக்கு 2 முட்டையை அலசிட்டு வேக வச்சிருக்கிறேன். வேகட்டும். இப்போ முட்டை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், எடுத்துக்கலாம். இப்போ முட்டை வெந்துருச்சு, இறக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக செய்யறதுனால கொஞ்சமாக போட்டிருக்குறேன். 2 முட்டை, அதனால். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், ஒரு ஸ்பூனு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் சுண்டி நல்லா கட்டியாயிடுச்சு. இதை இறக்கிக்கலாம். நம்ம இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவை எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு நம்ம இந்த மாவை நல்லா ஒரு தடவை மறுபடியும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை இப்போ இதை 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். மாவு தூவி நம்ம தீத்திக்கலாம். அதை ரெண்டு பக்கமும் மாவு படுற மாதிரி தீத்திக்கிங்க. சப்பாத்தி மாதிரி நம்ம தீத்தியாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுக்குங்க. இப்போ இந்த சைடு இந்த பக்கம் ஒரு மடிப்பு. இப்போ நம்ம இதை தீத்திக்கலாம். கொஞ்சமாக மாவு மேலே தூவிக்கலாம். இப்போ நல்லா இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தீத்த ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் நம்ம சப்பாத்தி மாதிரி இதை தீத்திக்கலாம். இப்போ இதை கட்டமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீட்டாக அப்படி தீத்திக்கலாம்.
இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துடலாம் இந்த பீஸை. இப்போ கட் பண்ணியாச்சு கட்டமாக. இதில் நம்ம அந்த வெங்காயம் மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த ஓரத்தை எடுத்து இது மேலே வச்சிடுங்க. அதேமாரி இந்த ஓரத்தையும் எடுத்து இதில் வச்சு ஒட்டி விட்ருங்க. இப்போ இந்த சைடு இருக்கிற ஓரத்தையும் இதில் வச்சு ஒட்டி விட்ருங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையும் இதில் எடுத்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை பப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதேமாரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மடிச்சாச்சு. இப்போ போய் இதை வறுத்து எடுத்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு சைடாக போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் இப்படி 2 கரண்டியை வச்சு இப்படி திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு. ஏன்னா இந்த ஓரங்கள்லாம் வந்து நம்ம இப்படி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு இல்லாமல் இருக்கும். இப்போ 2 கரண்டியை வச்சு இப்படி இது பண்ணோம்னா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். வெந்துடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய முட்டை பப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.